எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியாய் உதவியற்ற நிற்கிறேனே, நான் என்ன செய்வதென்று அழுது கொண்டிருக்கும் ஆத்துமாவே இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது. யோவேல் 2:25. பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். யோபு ஆச்சரிய விதமாக ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்தார். பிள்ளைகள், சொத்துக்கள், சுகம், எல்லாவற்றையும். ஆனாலும் தேவனுக்கு அவர் நன்றி சொல்லிக் கொண்டே இருந்தார். இடையில் வந்த நண்பர்களின் நிமித்தமாக அவர் முறுமுறுத்தும் போனார். ஆனாலும் கர்த்தர் அவரோடு பேசின போது திரும்பவுமாய் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு தேவனிடத்தில் திரும்பினார். அதன் விளைவுதான் என்ன? அவரை நிந்தித்த நண்பர்களுக்கே இவர் ஜெபித்தால்தான் சுகம், விடுதலை என்று கர்த்தர் சொன்னார். நண்பர்கள் மத்தியில் கனத்தை கொடுத்தார். இழந்த ஐஸ்வர்யம், மேன்மை, அழகான பிள்ளைகள் பல மடங்கு அதிகமாய் இரட்டத்தனையாய் தேவன் அவருக்கு வட்டியும் முதலுமாக சேர்த்தே கொடுத்தார். சாத்தானின் தந்திரமோ சத்துருக்களின் சூழ்ச்சியோ ஏன் கர்த்தர் நிமித்தமாகவே நாம் சிலவற்றை இழந்திருந்தாலும், அதற்காக தவித்துக் கொண்டிருந்தாலும், அதனால் நீங்கள் படும் அவமானம், துன்பத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்க மாட்டாருங்க. நிச்சயமாய் அவர் ஏற்ற நேரத்தில் தானே நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் பல மடங்கு அதிகமான ஆசீர்வாதமாக்கி வட்டியும் முதலுமா உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாருங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. தேவனுக்காக காத்துருங்க. யோபு மாதிரி குற்றம் இருந்தா அவரிடத்துல மன்னிப்பு கேட்டுருங்க. தேவன் நீங்க இழந்த எல்லாவற்றையும் பல மடங்கு ஆசீர்வாதங்களோடு திரும்பி தருவது நிச்சயங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவனே, என்னுடைய மதீனத்தின் நிமித்தமாக எல்லாவற்றையும் இழந்து தனிமையிலும் வெறுமையிலும் அவமானத்திலும் துக்கத்திலையும் நான் காணப்படுறேன்ப்பா. தயவு செய்து நான் இழந்த எல்லாவற்றையும் எனக்கு திரும்பி தருவீராக. என் மதீனங்களை மன்னிப்பீராக. தேவனுடைய இரக்கம் என் மேல் வருவதாக. நீர் தருவீர் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.